Hi friends, now Vardaraja and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 612 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். நிறைய நேரங்களில் இந்த துரோகம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது நம்மளை சார்ந்தவங்க தாங்க செய்வாங்க. இந்த துரோகத்தை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஆனால் இந்த துரோகம் நம்மளுடைய வாழ்க்கையை புரட்டி போடுற நிலைமையில வந்து இருக்குங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட துரோகம் கலந்த ஒரு அமானுஷ நிகழ்வு தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த நிகழ்வை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு சேலம்ல இருந்து ஹரி அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருடைய குடும்பத்துக்கு 10 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததா சொல்லியிருக்காரு. சரி, கதையுடைய ஸ்டார்ட்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. ஹரியோடைய பாரம்பரியமே வந்து பார்த்தீங்கன்னா சேலம் தான். ஸோ அவங்க சேலமில் ஒரு மிகப்பெரிய கூட்டு குடும்பத்தில் தாங்க வந்து வாழ்ந்து வராங்க. ஸோ இவங்களுக்குன்னு சொந்தமான நிறைய சொத்துக்கள் வந்து இருக்கு. ஸோ இவங்களுடைய ஃபேமிலியில் மொத்தமாக எத்தனை பேருன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பெரியப்பா குடும்பம், அதுக்கப்புறம் ஹரியோடைய குடும்பம். ஸோ அவங்க பெரியப்பா குடும்பத்துக்கும் இவங்களுக்கும் ஈக்குவலாக வந்து சொத்து பிரித்து கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய பூர்வீக நிலம் ஒன்று இருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கர் கொண்ட ஒரு நிலம். அந்த நிலத்தில் வந்து 2.5 ஏக்கர் அவங்க பெரியப்பா குடும்பத்துக்கும் 2.5 ஏக்கர் இவங்களுக்கும் வந்து கொடுத்துருக்காரு அவங்க தாத்தா. ஸோ இவங்க வந்து ப்ராப்பராக பங்கு பிரித்தாலும் அவங்க பெரியப்பா குடும்பத்தில் வந்து நிறைய பிஸ்னஸில் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக அவங்களுக்கு வந்து காசு தேவை அப்படின்றது வந்து இருந்ததுங்க. ஸோ அந்த காசு தேவைக்காக யார்கிட்ட வந்து நிற்கிறாங்கன்னா, ஹரியோடைய அப்பா கிட்ட தான் வந்து நிற்கிறாங்க. ஸோ அவருமே நிறையா வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆனால் எவ்வளோ தான் அவரும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஸோ கொடுக்குற காசு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லாஸ் தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஃபைனலாக அவர் வந்து இதுக்கு மேலே என்னால் காசே கொடுக்க முடியாது, இதுக்கு மேலே என்னால் ஹெல்ப்பே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வரும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நீங்கள் எவ்வளோ தான் லாஸ் பண்ணுவீங்க, இதுக்கப்புறம் எவ்வளோ தான் என்னால் கொடுக்க முடியும், என்னோட குடும்பத்தையும் நான் பார்க்கணும் இல்லையா அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாருங்க. ஸோ அப்போ அவங்க பெரியப்பா என்ன சொல்கிறாருன்னா, சரிப்பா நீ எனக்கு ஃபைனலாக ஒரு வாட்டி காசு கொடுத்துரு, ஆனால் காசு வந்து நீ சும்மா கொடுக்க தேவையில்ல, நான் வந்து என்கிட்ட ஒரு 2.5 ஏக்கர் நிலம் இருக்கு இல்லையா, நம்மளுடைய பூர்வீக நிலம், அந்த 2.5 ஏக்கர் நிலத்தையும் நீயே எடுத்துக்கோ, எடுத்துட்டு அந்த நிலத்துக்கு எவ்வளோ காசு வருமோ அந்த காசு என்கிட்ட கொடுப்பா, இதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து நிற்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க பெரியப்பா வந்து சொல்கிறாருங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹரியோடைய அப்பாவுமே எல்லாருடைய சம்மதத்தை ஏற்றுக்கிட்டு அவர் வந்து அந்த 2.5 ஏக்கரை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாரு. அதுக்கு மார்க்கெட் வேல்யூ எவ்வளவோ அதை விட ஒரு 20% அதிகமாகவே வந்து கொடுத்துருக்காரு. ஏன்னா பிற்காலத்தில் வந்து அவங்க வந்து நிற்கக்கூடாது, ரொம்ப கம்மியான விலையில் நீங்கள் வாங்கிட்டீங்க, எங்களை ஏமாற்றி வாங்கிட்டீங்க அப்படின்ற பேச்செல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மார்க்கெட் வேல்யூவோட 20% அதிகமாக அவங்களுக்கு கொடுத்துருக்காருங்க. ஸோ ஃபைனலாக டீலுமே முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த 5 ஏக்கர் நிலம் இருக்குது. அவங்க அப்பாவுக்கு என்ன ஆசை அப்படின்னா, விவசாய பூமியாக இருக்குது, அந்த 4 ஏக்கரில் வந்து விவசாயம் பண்ணணும், மிச்சம் அந்த 1 ஏக்கர் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு வீடு கட்டி அதுக்கப்புறம் பிள்ளைகள் எல்லாம் விளையாடுறதுக்கு ஒரு பிளே ஏரியா மாதிரிலாம் செட் பண்ணணும் வீட்டுக்குள்ளேயே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆசை. இவர் வந்து பிஸ்னஸில் அடுத்தடுத்து சக்ஸஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கார் இல்லையா. ஸோ அதுக்குண்டான பிளானிங்கை வந்து போடுறாருங்க. ஸோ 4 ஏக்கர் விவசாய நிலத்தை தனியாக பிரிக்கிறாரு, மிச்சம் 1 ஏக்கரில் வந்து ப்ராப்பராக ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்டுறதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் வந்து எடுக்கிறாருங்க. ஸோ அந்த நிலத்தை பார்த்துக்கிறதுக்காக ஒரு வாட்ச்மேன் மாதிரி ஒருத்தர் போடுறாங்க. அந்த இடத்துலையே ஒரு சின்னதாக ஒரு கூடாரம் போட்டு அந்த வாட்ச்மேனை தங்க வைக்கிறாங்க. ஸோ இந்த 5 ஏக்கர் நிலத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாமரம் வந்து இருக்குங்க. அந்த மாமரம் கிட்டத்தட்ட 150 வருட பழமையான மாமரம் அப்படின்றதுனால அந்த மாமரத்தை டிஸ்டர்பே பண்ண வேணாம், அது அப்படியே இருக்கட்டும். நம்ம நிலத்தில் என்னென்ன வீடு கட்டணுமோ இல்லை ஏதாவது ஒரு பிளே ஏரியா செட் பண்ணணும்னாலும் அந்த மாமரத்தை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானை போடுறாருங்க. ஸோ ஃபைனலாக அந்த கேர்டேக்கர் வாட்ச்மேன் இருக்கார்ல, அவர் வந்து அங்கே தங்க ஆரம்பிக்கிறாரு. முதல் நாள்ல இருந்தே அவருக்கு வந்து ஒரு பயங்கரமான ஃபீலிங்கு, ஏதோ ஒரு பயம். அவர் அந்த நிலத்தில் தனியாக தான் இருக்காரு, ஆனால் தனியாக இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல். அவரை யாரோ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி, அவரை வந்து இந்த இடத்துல இருந்து சீக்கிரம் கிளம்பி போ அப்படின்னு சொல்லி யாரோ சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி அவருக்கு வந்து ஃபீல் ஆகுதுங்க. ஸோ காலையிலலாம் அவர் வந்து பிரிஸ்காக இருப்பாராம், நைட் டைமில் ரொம்ப டயர்டாக தூங்கலான்னு போகும்போது தூங்கவே விடாமல் கண்டினியூஸாக அவருக்கு யாரோ தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். அப்படியே இவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்கிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன்.
அடுத்த 10 நிமிஷத்தில் அந்த இடத்துல ஒரு அலற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குமா. அந்த அலற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டு இவர் கண்ணு முழிச்சாரு அப்படின்னா முழிச்சது தான். அதுக்கப்புறம் இவருக்கு தூக்கமே வராது. ஸோ இதே மாதிரி ஒரு நிலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு வந்து போயிட்டு இருக்குங்க. ஸோ 10 நாள் கழிச்சு ஹரி அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு, சார் இந்த இடத்துல என்னால் இருக்கவே முடியல, என்னன்னு தெரியல, நான் இங்கே இருக்கிறது யாருக்கோ பிடிக்காத மாதிரியே இருக்குது சார், என்னை மனசளவில் நான் ரொம்ப பாதிக்கப்படுறேன், என்னையே நான் ஏதோ பண்ணிப்பேன்னு பயமாக இருக்குது, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வாட்ச்மேன் சொல்கிறாரு. ஹரியோடைய அப்பா கேட்குறாரு, என்னங்க நீங்கள் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் பார்த்துக்கிறதுக்காக தான் உங்களை போட்டிருக்கேன், நீங்கள் போகிறேன்னு சொன்னால் எப்படி அப்படின்னு. இல்லை சார், நீங்கள் இந்த வீடு கட்டுறதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் சொல்லுங்கள், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி அவருடைய ஊருக்கு வந்து போயிடுறாருங்க. கரெக்டாக ஹரியோடைய அப்பாவும் அந்த இடத்துல வீடு கட்டுற வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஃபைனலாக ஒரு 6 மாதம் ஆகுது. 6 மாதத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடை கட்டிடுறாங்க. பிளே கிரவுண்ட் ஏரியாலாம் ரெடி பண்ணிட்டு இவர் எப்படி பிளான் பண்ணாரோ அந்த மாதிரி ஒரு வீடை ரெடி பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு கிரகப்பிரவேசம் இருக்கு இல்லையா, கிரகப்பிரவேசத்துக்கு எல்லாரையும் இன்வைட் பண்ணுறாங்க. அவருடைய அண்ணன் குடும்பத்திலையும் இன்வைட் பண்ணுறாங்க. அவங்களும் வராங்க. எல்லாருமே நல்லா சந்தோஷமாக வந்து, பரவாயில்லப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நம்மளுடைய இடத்துல இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்டி நல்லா இருக்கீங்க, நாளை பின்ன நாங்கள் வந்தால் கூட எங்களுக்கு தங்குறதுக்கூட இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக அவங்க வந்து அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க ஹரியோடைய குடும்பம், ஹரி, அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க தங்கச்சி 4 பேரும் அந்த வீட்டுக்கு குடிபெயர்ந்து வராங்க. இப்போ தான் அந்த இடத்துல பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. எக்ஸாக்டாக அந்த வாட்ச்மேன் சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நைட் ஆனால் தூக்கம் வரதே கிடையாதுங்க, 4 பேருக்குமே. இன்ஃபேக்ட் அவங்க ஹரியோடைய தங்கச்சியெல்லாம் ரொம்ப சீக்கிரமே வந்து தூங்கிடுவாங்களாம். சின்ன குழந்தை, ஒரு 8 வயசு பெண் குழந்தைன்னு சொல்லலாமே. ஸோ அவங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் தூக்கம் வந்துடும். ஆனால் அவங்களே தூக்கம் வராமல் அப்படியே முழிச்சு அந்த வீடு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்கிறது. இனிஷியலாக முதல் நாள் 2வது நாள் வந்து அவங்க அப்பா நினைக்கிறாங்கன்னா, சரி புது வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்றதுனால அந்த அட்மாஸ்பியரில் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால இந்த மாதிரி தூக்கமின்மையாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஆகுதுங்க. ஒரு வாரம் கண்டினியூஸாக இப்படியே நடக்குது. சரி, நம்ம தான் 1008 ஸ்ட்ரெஸ்ஸு அப்படி இப்படின்னு இருக்கும், நம்ம வந்து தூங்க மாட்டோம். குழந்தைகளுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரிலாம் எதுவும் தெரியாது இல்லையா, விளையாடுவாங்க, விளையாடின டயர்டில் வந்து தூங்கிடுவாங்க. ஏன் நம்மளுடைய 2 குழந்தைங்களுமே தூங்காமல் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க நைட்டெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை அவர் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அவருடைய பொண்ணுக்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாரு. அவருடைய பொண்ணு 8 வயசு குழந்தை காலையில் ஆனால் ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்குங்க. ஆனால் ஈவினிங் 6 o'clock ஆனால் அந்த குழந்தை எதுவுமே பேசாத மாதிரி, எதுவுமே வந்து விளையாடாத மாதிரி, எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் காட்டாத மாதிரி, ஒரு முகத்தை பார்த்தாலே நம்மளுக்கு செம்ம கடுப்பாக இருக்கும் இல்லையா, ஒரு மாதிரி உம்முன்னு வச்சுப்பாங்க. அந்த குழந்தைகளை பார்த்தாலே நம்மளுக்கு செம்ம டென்ஷன் ஆகும். அந்த மாதிரி முகம் வச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓரமாக போய் உட்காந்துக்குது. அதுலேயும் குறிப்பாக ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குமா, அந்த ஃப்ரிட்ஜ் ஓரத்தில் போய் உட்காந்துக்குது. ஃப்ரிட்ஜ் ஓரத்துலேருந்து வெளியே வாமா அப்படின்னாலும் அந்த பொண்ணு வர மாட்டேங்குது, அதே இடத்துல தான் உட்காந்துக்கிட்டு இருக்கு. இவரும் போய் அந்த குழந்தைகிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காரு. என்னம்மா ஆச்சு, என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அப்படியே கும்முன்னு இருக்குதுங்க. இவருக்கு கோவப்படுறதா கோவப்படாமல் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன். சரி பரவாயில்ல, கோவப்பட வேணாம், பாப்பா தானே, ஏதாவது ஒரு மூட் அப்செட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி 2 நாள் கழித்து திரும்பியும் வந்து பேசுகிறாரு. பாப்பா என்ன பாப்பா உனக்கு ஆச்சு, காலையிலலாம் நல்லா ஜாலியாக விளையாடினேன், ஈவினிங்லேருந்து நீ இந்த மாதிரி இருக்க ஆரம்பிக்கிறே அப்படின்னா திடீர்னு அந்த பொண்ணு கோவப்பட்டு பேச ஆரம்பிக்குதுங்க. அந்த பொண்ணுடைய ஃபேஸை பார்க்கும்போது ஒரு மாதிரி அந்த பொண்ணு மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு முகம் அவருடைய கண்களுக்கு வந்து தெரியுது. இங்கிருந்து போக மாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கத்துது. இதை கேட்ட உடனே இவருக்கு வந்து புரிஞ்சுக்கிறாரு, ஏதோ ஒன்று இந்த இடத்துல தப்பாக நடக்குது அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிறாரு. சரி ஒரு 2-3 நாள் ஃப்ரீயாக விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பையன் மேலே ஃபோக்கஸாக ஷிஃப்ட் பண்ணுறாரு. ஹரி அதே மாதிரி ரொம்பவும் சுட்டித்தரமான ஒரு பையன், பயங்கரமாக விளையாடுவான், ஓடுவான், ஓடியாருவான், எல்லா வேலையும் பண்ணுவான். இன்ஃபேக்ட் அவனுக்கு விவசாயம் அப்படின்னா ரொம்ப பிடிக்குமா, விவசாய வேலைகளில் கூட அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இவ்வளோ அளவுக்கு நல்லா ஓடி ஆடி விளையாடுற பையன் அதே மாதிரி ஈவினிங் 6 மணிக்கானா எதுவுமே பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி சைலண்ட்டாக ஒரு மூலையில் போய் உட்காந்துக்கிறத வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு. என்னடா பொண்ணு தான் இப்படி பண்ணுது, பையனும் இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லி பையனை நோட்டீஸ் பண்ணுறாரு. ஆனால் பையன் அதுக்கு மேலே வந்து பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது இவன் இந்த வீட்டுக்குள்ளே நிறைய விளையாட்டு பொருள்கள் எல்லாம் இருக்குது, எதுவுமே பார்க்க மாட்டான், எதுலேயும் விளையாட மாட்டேங்கிறான். கரெக்டாக ஒரு ஜன்னலுக்கு முன்னாடி வந்து உட்காந்துக்கிறாங்க. அந்த ஜன்னல்ல இருந்து எந்த ஒரு விஷயத்தை பார்க்குறான் அப்படின்னா
வெளியே ஒரு மிகப்பெரிய மாமரம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாமரத்தை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். மாமரத்திலிருந்து ஒரு செகண்ட் கூட அவனுடைய கண்ணை எடுக்க மாட்டேங்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பார்த்தாலும் பரவாயில்ல, 6-7 மணி நேரம் அதே இடத்துல உட்காந்து மாமரத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை இவர் ஒரு நாள் பார்க்குறாரு, 2 நாள் பார்க்குறாரு, 3வது நாள் ஹரிக்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாருங்க. எக்ஸாக்டாக அவர் பொண்ணு எப்படி ரியாக்ட் பண்ணிச்சோ அதே மாதிரி தான் ஹரியும் ரியாக்ட் பண்ணுறாப்புல. இதை பார்த்த உடனே அவங்க அப்பாவுக்கு கன்ஃபார்மே பண்ணிடுறாரு ஒரு 70%. ஓகே, இந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குடா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது அவருடைய ஒய்ஃப் தப்பான்னு ஓடி வராங்க, கத்திக்கிட்டே ஓடி வராங்க. ஐயோ என்னம்மா ஆச்சு உனக்கு அப்படின்னும் போது, எனக்கு பயமா இருக்கு, என்ன யாரோ துரத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா உண்மையிலேயே அந்த இடத்துல இருந்து யாரோ ஓடி வர்ற மாதிரி சவுண்ட் எல்லாம் கேட்குது. யாரா இது ஓடி வர்றது சவுண்ட் எல்லாம் கேட்குது, யாருன்னு பாக்குறாரு. ஆனா அந்த இடத்துல யாருமே கிடையாது. இவருக்கு ஒன்றும் புரியல, என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் திரும்பி பார்த்தா எக்ஸாக்டா ஹரி எந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கானோ ஹரி பக்கத்துல அவங்க ஒய்ஃபும் போய் உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு அவங்களும் எங்க பாக்குறாங்கன்னா கரெக்டா அந்த மாமரத்தையே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வை பார்த்ததுக்கு அப்புறம் ஹரியோடைய அப்பா பயங்கர பயப்பட ஆரம்பிக்கிறாரு. என்னடா இது, என்னென்னமோ நடக்குது, இது வந்து நம்ம நினைச்சு பார்த்ததும் கூட கிடையாது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சரி இன்னும் ஒரு 2-3 நாள் வந்து பார்ப்போம், இவங்களுடைய நடவடிக்கைகளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஹரியும் அவங்க தங்கச்சியும் வந்து ஓரளவுக்கு நார்மல் ஆகிடுறாங்க. ஆனால் அவருடைய ஒய்ஃபு சுத்தமாக நார்மல் ஆகவே இல்லைங்க. நாளுக்கு நாள் அவங்க இந்த பேய் பிடிச்சி ஆடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு அவங்க சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க, திடீர்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க, திடீர்னு அந்த மரத்தை பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் முழுவதும் அந்த மரத்தை பார்த்துக்கிட்டே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா நைட்டு தான் இப்படி ஆகும்னு பார்த்தா இப்போ பகல்லே இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவங்க ஒய்ஃப் வந்து நார்மலாக இருக்காங்க. அவங்க கிட்ட போய் கேட்குறாரு, இவர் என்னம்மா ஆச்சு, ஏன் இந்த மாதிரி அந்த மரத்தையே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னா, அந்த மரத்தில் என்னுடைய சொந்தக்காரங்களாம் இருக்கிறாங்க தெரியுமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னம்மா நீ சொல்கிற, சொந்தக்காரங்களா, யாருமா அப்படின்னா, அங்கே பாரு எவ்வளோ பேர் இருக்காங்க பாரு, கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பாரு. ஆனால் என்ன அவங்களுடைய ஃபேஸ் தான் தெரிய மாட்டேங்குது, ஒரு மாதிரி கருப்பான உருவமாக தெரியுது, வெள்ளையான உருவமாக தெரியுது. அவங்க எல்லாரும் நீ ஏன் அங்கே இருக்க, என் கூட வந்து சேர்ந்துருன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக நம்ம பசங்களையும் கூட கூட்டிட்டு வா அப்படின்னு வேற சொல்கிறாங்க. நாங்கள் 3 பேரும் அவங்க கூடயே போய் சேர்ந்துட்டோமா அப்படின்னு வந்து ஒரு வார்த்தையை விடுறாங்க. இந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே இவருக்கு அப்படியே பயங்கர பயங்க. ஏன் யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யாராவது சொன்னால் அந்த குடும்பத்துடைய தலைவன் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பயத்தோட உச்சகட்டத்தில் இருக்காரு. இவர் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது சரி தன்னுடைய அண்ணன் குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணி அண்ணங்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி உடனடியாக அவருக்கு கால் பண்ணியிருக்காருங்க. அவங்க அண்ணன் வந்து இது வந்து பெருசாகவே எடுத்துக்கல. அவர் என்ன சொல்கிறேன்னா, இல்லைப்பா இது வந்து புதுசாக ஒரு வீட்டுக்கு போயிருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி ஏதாவது மைண்ட் அப்செட்டாக இருந்திருக்கலாம், சும்மா உன்னை ப்ராங்க் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று பேசியிருக்கலாம், இதெல்லாம் போய் சீரியஸாக எடுத்துக்காதப்பா, நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனும் அண்ணியும் வீட்டுக்கு வராங்க. அவங்க வீட்டுக்கு வரும்போது இந்த 3 பேரும் கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்காங்க, ரொம்ப ஜாலியாக பேசுகிறாங்க, வாங்க அப்படின்னு சொல்லி பராமரிக்கிறாங்க, கோழி அடித்து குழம்பு வச்சு எல்லாருக்கும் விருந்து வைக்கிறாங்க. என்னடா நடக்குதுங்க, நம்ம இந்த 10 நாளாக இங்கே இருக்கிறோம், 10 நாளாக நம்மக்கிட்ட இப்படி அப்நார்மலாக நடந்துக்கிட்டு திடீர்னு ஒரு நாள் எங்கள் அண்ணன் குடும்பம் வரும்போது ரொம்பவும் நார்மலாக இருக்காங்களே அப்படின்ற ஒரு டவுட்டு இவருடைய மனசுலேயே இருக்குது. சரி இதை எப்படி ஏதாவது சரிப்படுத்துறதுன்னு தெரியாமல் இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு வாரம் வந்து வெயிட் பண்ணுறாருங்க. ஆனால் அடுத்த வாரம் தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய செக்கே காத்துக்கிட்டு இருந்தது. ஸோ ஒரு நாள் நைட்டுங்க ஹரி தூங்கிடுறாப்புல, தங்கச்சி தூங்கிடுறாப்புல, அவர் ஒய்ஃப் மட்டும் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க, ரூமில் இருக்காங்க. இவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒர்க்கை முடிச்சுட்டு சரி நம்ம மேலே போவோம் அப்படின்னு சொல்லி இவருடைய ரூமுக்கு வந்து போகிறாருங்க. ரூமுக்குள்ளே அவங்க தனியாக யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்குது. என்னடா தனியாக தானே இருக்காங்க, ஆனால் யார்கிட்ட பேசுகிறாங்க, யாருமே வரலையே, வீட்டில் நம்ம 4 பேர் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி மெதுவாக டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாருங்க. பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஷாக் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ஒய்ஃப் இங்கே நிற்கிறாங்க, நின்று ஒரு விதமாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே இந்த சைடு வராங்க, வந்துட்டு ஆம்பளை வாய்ஸில் அவங்களே அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு வந்து ரிப்ளை பண்ணிக்கிறாங்க. திரும்பியும் இந்த சைடு போகிறாங்க, முன்னொரு வாய்ஸில் வேற விதமான ஒரு பர்சன் வந்து கேள்வி கேட்குற மாதிரி வந்து கேட்குறாங்க. திரும்பியும் அவங்களுடைய உடலில் வந்து ஸோ இந்த மாதிரி அவங்க அட் அ டைமில் ஒரு 4 டிஃப்ரெண்ட் பர்சன் 4 டிஃப்ரெண்ட் வாய்ஸை வந்து எடுக்கிறாங்க. இவர் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இந்த விஷயத்தை பார்க்குறாரு. 15 நிமிஷமாக இவங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கிருந்து அங்கே போய் நிற்கிறாங்க, அங்கே வந்து ஒரு கேள்வியை கேட்குறாங்க, அங்கிருந்து இங்கே வராங்க, இங்கே வந்து ஒருத்தர் பதில் சொல்கிற மாதிரி, திரும்பியும் இங்கே வந்து இது மாதிரி 4 டிஃப்ரெண்ட் பர்சன் ஒரு கும்பலாக நின்று பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு பர்சன் ரியாக்ட் பண்ணுறாங்க. இப்போ இவருடைய மனநிலைமை எப்படி இருக்குன்றது
அப்படின்றத மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவருக்கு என்ன பயம் அப்படின்னா, இப்போ நம்ம உள்ள போய் அவங்க திரும்பி டென்ஷனாக ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது, ஏதாவது ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்காங்க இந்த மரத்தில் என்னோட சொந்தக்காரங்களாம் இருக்கிறாங்க, நான் போய் சேர்றேன் அப்படின்றாங்க. இந்த மாதிரியெல்லாம் வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிள்ளைகளையும் கூட்டிட்டு போறேன்னு வேற சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. இது வந்து கேட்கலாமா கேட்கக்கூடாதான்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு அப்படியே பேசிக்கிட்டு இருந்த அந்த பெண் இருக்காங்களே, அவங்க வந்து அப்படியே சைலண்ட் ஆகுறாங்க. சைலண்ட் ஆயிட்டு பட்டுன்னு இந்த பக்கம் திரும்புறாங்க. திரும்பும்போது இவருக்கு அப்படியே கை காலெல்லாம் நடுங்குது. ஏன்னா லிட்டரலா இவரை வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களுடைய ஃபேஸை பார்க்குறாருங்க. அவங்களுடைய ஃபேஸில் அவ்வளோ அளவுக்கு ஆக்ரோஷம், அவ்வளோ அளவுக்கு கோவம். அந்த கோவத்தை இது வரைக்கும் கல்யாண வாழ்க்கையில் இவர் பார்த்ததே கிடையாது. கிட்டத்தட்ட 12 வருஷம் கல்யாண வாழ்க்கைங்க அவங்களது. அந்த மாதிரி கோவத்தை அவர் பார்த்ததே கிடையாதுங்க. கோவப்பட்டு அங்கே இருந்த டேபிளை வந்து எட்டி உதைக்கிறாங்க பாருங்க. அந்த டேபிள் 2ஆ பொழக்குதுங்க. அவங்களுக்கு எப்படி அவ்வளோ ஸ்ட்ரென்த்து, 2ஆ பொழக்குது. அதுக்கப்புறம் ஃபேன் இருக்கு இல்லையா, எகிரி பெட்டு மேலே எகிரி நின்று அந்த ஃபேனை பிடிச்சி சர்றன்னு இழுக்கிறாங்க. ஃபேனே பிச்சுக்கிட்டு வருதுங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு செம்ம ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்க. அதுலேயும் குறிப்பாக ஓடிக்கிட்டு இருக்கிற ஃபேனை கையிலே வந்து பிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்த உடனே இவர் பயந்து போய் உடனடியாக வந்து இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களே, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட் எல்லாம் என்ன பண்ணுறாருன்னா, ஓகே ஒன்றும் பிரச்சனை பண்ணிக்காத, நீ பாட்டுக்கு சைலண்டாரு, அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடும் முதல்ல அப்படின்றாரு. ரூமை விட்டு இவரும் வெளியே வந்துடுறாருங்க. ஃப்ரெண்டு, அவருடைய ஒய்ஃபு எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு ஃப்ரெண்டோடைய ஒய்ஃப் வந்து இந்த ரூமுக்குள்ளே போகிறாங்க. ரூமுக்குள்ளே போயிட்டு, அம்மா இங்கே பாருமா நான் வந்திருக்கம்மா, அண்ணி வந்திருக்கம்மா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே போறாங்க. போன 2 செகண்ட்ல அப்படியே தலை தெறிக்க வெளியே ஓடி வராங்க. என்னங்க ஆச்சு அப்படின்னும் போது, நான் உள்ள போனா என்னை கத்தி எடுத்து வெட்ட வராங்க. ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் போல அப்படின்னு சொல்லி அவங்க ஒவ்வொன்று அழுகுறாங்க. என்னடா இது இப்படியெல்லாம் நடக்குது, எங்க இருக்கிற பிரச்சனை இவ்வளோ சத்தத்தில். ஹரியும் அவங்க தங்கச்சியும் எழுந்து வந்துடுறாங்க. அவங்க வேற அவங்க அம்மா பண்ற அட்ராசிட்டிஸ் எல்லாம் பார்த்து அவங்களுமே ரொம்ப பயந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. சரி ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறப்பல ஹரியோட அப்பா, ஏதாவது இதில் சொல்யூஷன் இருக்கா, ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியல அப்படின்னும் போது, சரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இந்த பேய் ஓட்டுறவர் மாதிரி இருக்காரு, அவர் வேணா நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவரை கூட்டிட்டு வராருங்க. கரெக்டா அந்த பர்சன் வீட்டுக்குள்ள வரும்போதே இவங்களுடைய ஆட்டம் அளவுக்கு அதிகமா இருக்குதுங்க. ஒரு மாதிரி பயங்கர ஆக்ரோஷப்பட்டுட்டு அப்படியே கத்திக்கிட்டு, அவனை வெளியே போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு கதவெல்லாம் எட்டி ஒதைக்கிறாங்க. கதவை உடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த டிவி இருக்குல்ல, டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீ டேபிள் இருக்குல்ல, டீ டேபிளை தூக்கி விட்டுருக்காங்க. டிவி சுக்குநூறா உடையுது. அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி டம்ளர்லாம் எடுத்து அந்த பேய் ஓட்டுறவர் வந்தார்ல, அவர் மேலே வந்து அடிக்கிறாங்க. எல்லாத்தையும் அவர் தாங்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே வந்து ஒரு விதமான மந்திரங்கள் எல்லாம் சொல்கிறாரு. சொன்ன உடனே அவங்க அப்படியே பயந்து போய் ஒரு ஓரமாக உட்காடுறாங்க. உட்காந்து அப்படியே பயந்து போய் உட்காந்துருக்காங்க. ஆனால் அந்த கோபத்தை வந்து வெளிக்காட்டுறாங்க. லிட்டரலாக ஒரு பேய் படத்தில் எப்படி பார்த்துருப்பீங்களோ அந்த மாதிரி ஒரு சீன் தான் அந்த இடத்துல இருக்குது. அவங்க வந்து அப்படியே பயங்கரமாக அவங்கள வந்து ஆக்ரோஷமாக தாக்க வர மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. அவர் அப்படியே கண்ட்ரோல் பண்ணுறாரு. கண்ட்ரோல் பண்ணி ஒரு விதமான மந்திரக்கட்டை போட்டு அந்த இடத்துல உட்கார வைக்கிறாருங்க. உட்கார வச்சுட்டு, நீ இங்கேயே உட்காரணும், இதை விட்டு நீ நகரக்கூடாது, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ எங்கிருந்து வந்திருக்க, உன்னுடைய சோர்ஸ் என்னன்றதை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல உட்கார வைக்கிறாருங்க. முன்னாடி வந்து ஒரு கேண்டில் பொருத்தி வச்சுட்டாருங்க. பொருத்தி வச்சுட்டு இந்த கேண்டில் அணையறதுக்குள்ள இந்த ஆன்மாவை ஏவி விட்ட இடம் எதுன்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த 5 ஏக்கர் நிலம் இருக்கு இல்லையா, அந்த 5 ஏக்கர் நிலமும் ஃபுல்லாக சுற்றி 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 போகிறாரு. கையில் வந்து ஏதோ ஒரு மந்திர கோல் மாதிரி ஒன்று வச்சுருக்காருங்க. அவர் பாட்டுக்கு ஏதோ போகிறாரு. ஆனால் அந்த இடத்துல எதுவுமே ஒரு நாளாக கண்டுபிடிக்க முடியல. இல்லை இதெல்லாம் கிடையாது, வேற என்னமோ ஒன்று இருக்குது, வேற என்னமோ ஒன்று இருக்குது, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹரியோடைய அப்பா கிட்ட கேட்குறாரு. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, சார் எங்கள் வீடை பார்த்த மாதிரி ஒரு மாமரம் இருக்குங்க, அந்த மாமரத்தை நாங்கள் வெட்டலை, ஆனால் என்னுடைய பையனும் சரி, என்னுடைய பொண்ணும் சரி, என்னுடைய ஒய்ஃபும் சரி அந்த மாமரத்தை பார்த்துக்கிட்டே தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. மாமரத்தில் நிறைய உருவங்கள் தெரியுதுன்னு வரை என் ஒய்ஃபு சொன்னாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. சரி அந்த மாமரத்துக்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லி அந்த மாமரத்துக்கிட்ட போகிறாருங்க. போன உடனே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான எனர்ஜி ஷாக் மாதிரி வருது. இந்த இடத்த தோண்டுங்க அப்படின்றாரு. மாமரத்துக்கு கீழே வந்து ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்த தோண்டுங்க அப்படின்றாரு. பட்டுன்னு தோண்டிக்கிட்டே இருக்காங்க. வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கையிலே அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஏன்னா கத்தியை வச்சு தோண்டுனா உள்ளே இருக்கிற பொருள் உடையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உள்ளே இருக்கிற பொருள் உடஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தை யாருனாலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி விரல்லே வந்து பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் அப்படியே தோண்டி எடுக்கிறாருங்க. தோண்டி எடுத்தா அந்த மாமரத்துக்கு கீழே ஒரு மனிதனுடைய ஃபேஸ் மாதிரி சின்னதா கருங்கற்களை வச்சு ஒரு மாதிரி ஆர்ட் மாதிரி பண்ணி அந்த இடத்துல வந்து புதைச்சி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி எத்தனை பொம்மைகள் புதைச்சி வச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 3 பொம்மைகள் புதைச்சி வச்சிருக்காங்க. ஒன்று லேடியோடைய ஃபேஸில், இன்னொன்று சின்ன பையனுடைய ஃபேஸில், சின்ன பொண்ணுடைய ஃபேஸில். இந்த 3 ஃபேஸையும் வந்து அந்த இடத்துல புதைச்சி வச்சிருக்காங்க.
அப்படியே கையிலே வந்து மண்ணெல்லாம் தள்ளி விட்டுட்டு அழுங்காமல் குலுங்காமல் அந்த கல் இருக்கு இல்லையா, அந்த கல் பொம்மைகளை எடுத்து வெளியே வைக்கிறாருங்க. வெளியே வச்சுட்டு அவர் வந்து சொல்கிறாரு, இந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் ஒரு மிகப்பெரிய செய்வினையை வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த செய்வினையே என்னன்னா, இந்த 3 பேரும் பைத்தியம் பிடிச்ச நிலையில் சுற்றுவாங்க. சுற்றிட்டு அவங்கள உயிரை எடுத்துருவாங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாமரத்தில் வந்து செட்டில் ஆகிடுவாங்க. இப்படி தான் வரணும்னு சொல்லிட்டு அவங்க சென்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு தாக்குனது உங்களுடைய பொண்ணை, 2வது தாக்குனது உங்களுடைய பையனை. இந்த 2 பேரையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனைவி வாண்டடாக இதுக்குள்ளே வந்துட்டாங்க. அந்த 2 பேரையும் தாக்கின ஆன்மாவை வாண்டடாக அவங்களுடைய உடம்புக்குள்ளே அவங்களே ஏற்றிக்கிட்டாங்க. ஸோ அதனால தான் அவங்க 4 டிஃப்ரெண்ட் பர்சன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வாய்ஸில் வந்து பேசுகிறாங்க. அவங்களுக்குள்ள இப்போ 3 ஆன்மாக்கள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. இதை கேட்ட உடனே ஹரியோடைய அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சாமி எப்படி இதுலேருந்து காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து ஒரு பூஜை பண்ணுறேன். பூஜை பண்ணிவிட்டு இந்த கல்ல பொம்மையை வந்து நான் உடைக்கிறேன். அந்த பூஜையில் வச்சு நான் உடைக்கணும், அப்போ தான் இதோடைய பவர் வந்து காலி ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு பூஜை அரேஞ்ச் பண்ணுறாரு. பூஜை பண்ணிவிட்டு அந்த கல் பொம்மையை வந்து உடைக்கிறாருங்க. உடைச்சு முடித்த உடனே அந்த வீட்டுக்குள்ளிருந்து ஒரு விதமான ஒரு அலறல் சத்தம். அந்த அலறல் சத்தம் எப்படின்னா, ஒரு ஆணுடைய வாய்ஸில் ஒரு அலறல் சத்தம், ஒரு பெண்ணுடைய வாய்ஸில் ஒரு அலறல் சத்தம், ஒரு பையனுடைய வாய்ஸ்லையும் ஒரு பொண்ணுடைய வாய்ஸ்லையும் அலறல் சத்தம். 4 அலறல் சத்தம் கேட்குது. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்புறம் அப்படியே அட்டர் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கப்புறம் பிரச்சனையே கிடையாது, உங்கள் குடும்பத்துக்கு நான் வந்து மந்திரிச்சு ஒரு தாயத்தை வந்து கொடுக்குறேன், அதை வந்து கட்டிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு வந்து போய் விசிட் பண்ணிகிட்டே போவாங்க. ரெகுலராக அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதோட உங்களுக்கு யார் இதை பண்ணாங்கன்றது நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. எங்கள் அப்பா நினச்சிக்கிறாரு, இல்லை எனக்கு யார் பண்ணாங்கன்றது தெரிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவங்க தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய குடும்பத்து பக்கத்தில் அண்டவே விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாருங்க. இன்ஃபேக்ட் இந்த என்டையர் விஷயத்தை பண்ணது யாரு தெரியுமா? இவருடைய அண்ணன், இவருடைய அண்ணி, அவங்க தான் அதை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பண்ணதுனால இன்றைக்கி அவங்களுடைய பசங்க கூட ஹரிக்கிட்டையும் ஹரியோடைய தங்கச்சிக்கிட்டையும் ஒரு ப்ராப்பரான ரிலேஷன்ஷிப்பில் இல்லை, பேசலை. 2 குடும்பமும் பிரிஞ்சு போயிடுச்சுங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சொத்து தான். இந்த சொத்து அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் பிரச்சனை வந்திருக்கு. ஆனால் அந்த சொத்தும் கூட இவங்க அடிச்சு பிடுங்களை, ஏமாற்றி வாங்கலை, எதுவுமே பண்ணலை. அவருக்கு முடியல அப்படின்னு சொல்லி காசு கேட்டார். காசு கேட்கும் போதெல்லாம் இவர் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தார். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு மேலே இதுக்கு மேலே என்னால் காசு கொடுக்க முடியாதுன்ற நிலைமை இருக்கு இல்லையா, அது சொல்லும் போது அவரே தான் வந்து லேண்டை கொடுத்துருக்காரு. அந்த லேண்டுக்கு 20% அதிகமாக வேற இவர் காசை கொடுத்துருக்காருங்க. இதுக்கப்புறம் ஒரு தம்பி எப்படி நியாயமாக இருக்க முடியும் அப்படின்றது தெரியல. இவ்வளோ அளவுக்கு நியாயமாக இருந்தும் இந்த மாதிரி பிரச்சனைகள் அவங்களுடைய குடும்பத்தில் நடந்தது. சரி, இந்த நிகழ்வுகளெல்லாம் நடந்ததுக்கப்புறம் அவங்க அண்ணனுக்கும் அன்னிக்கும் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அண்ணன் அடுத்த 3 வருஷத்தில் எப்படி அவர் மந்திரம் பண்ணி வச்சுருந்தாரோ, இந்த மாதிரி பைத்தியம் பிடிச்சி அவங்களுடைய உயிரை அவங்களே எடுத்துக்கணுன்ற மாதிரிலாம் மந்திரம் பண்ணி வச்சுருந்தாரோ, அதே மாதிரி தான் எக்ஸாக்டாக அவர் வந்து இறந்துருக்காருங்க. அவர் இறந்து போனதுக்கப்புறம் அவருடைய குடும்பம் வந்து பயங்கர கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் ஹரியோடைய அப்பா தான் இவங்க யாருக்குமே தெரியாமல் அந்த அண்ணன் பசங்களை 2 பேரை படிக்க வச்சுருக்காரு. அவங்கள காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்டி இது வரைக்குமே வந்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு கிரேட் பர்சன் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா அவ்வளோ அளவுக்கு பெருந்தன்மையாக நடந்துக்கிறாருன்னும் போதே எனக்கு ரொம்பவும் பெருமையாக இருக்குது. ஸோ இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு நிகழ்வாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லைனா என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா, signing off. Thank you and bye.